ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான். காலையில் ஏஞ்சிதான் ஒரு சூப்பரான காஃபி போட்டு குடித்தாச்சு. டிஃபனுக்கு இட்லி தான். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் பிரியாணி தான். இந்த விலாக் நான் அம்மா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறாங்க. அம்மா செய்கிற பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, சின்னதாக ஒரு பட்டை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் 3-4 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஃப்ரெஷ்ஷான புதினாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிச்சதாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு நல்லா பாதியாக வெந்து வரட்டும். அடுத்ததாக இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாலேருந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே விட்டுருங்க. நான் இதுக்கு பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசிலுக்கு விட்டுக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதும் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூடவே தொட்டுக்க வெங்காயம் ஆம்லேட் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.